எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த காலிஃப்ளவரில் இருக்க அந்த பூவை வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை வந்துங்க நம்ம ஒரு 10லேருந்து 20 செகண்ட் போல் சுடுதண்ணியில் வந்து போட்டு எடுத்துக்கணும். இது இருக்கட்டும். இதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுல்லைங்க கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலை மாவு வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் நம்ம ஒரே மிக்சிங் பவுலில் எடுத்துக்கணுங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சதுக்கப்புறமாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய அந்த காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணியில் வந்து போட்டு எடுக்க போகிறோங்க. அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் வந்து பாதி அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்குங்க. ஏன்னா மசாலாலையும் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இந்த உப்பு வந்து காலிஃப்ளவரில் வந்து சேர்கிறதுக்காக சேர்க்குறோம். இது மாதிரி தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த சுடுதண்ணியில் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 20 செகண்ட் போல் இது வந்து இந்த சுடுதண்ணியில் லைட்டாக பாயில் ஆகி வரணுங்க. இந்த வெள்ளை நிறம் வந்து மாறி வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுடைய மசாலாவை வந்து நம்ம நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி திக்கான பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னாங்க நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து சுடுதண்ணிலேருந்து எடுத்து நம்ம மசாலாவில் போடும்பொழுது கண்டிப்பாக தண்ணி வந்து வரும். அதனால் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நமக்கு இந்த காலிஃப்ளவர் வந்து நிறம் மாதிரி வந்திருக்கு. இது மாதிரி நிறம் மாதிரி வந்த இந்த காலிஃப்ளவரை அப்படியே எடுத்து நம்ம மசாலாவில் சேர்க்காம நல்ல ஒரு பாத்திரத்தில் சில்லு வாட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சில்லு தண்ணியில் வந்து நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரை வந்து போட போகிறோம். இது மாதிரி செய்கிறதுனால அது வந்து காலிஃப்ளவர் திரும்பவும் குக் ஆகாமல் இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸை வந்து நம்ம செய்கிறோம். இது மாதிரி சில் தண்ணியில் போட்டதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 செகண்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்து மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு காலிஃப்ளவர் இது மாதிரி கொட்டை வந்திருக்கு. நம்ம ரொம்ப திக்காக பஜ்ஜி மாவு பதத்துக்கு தான் நம்ம அந்த மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணோம். ஆனால் பாருங்கள், நம்ம தண்ணியில் 2 முறை மாற்றி அதை வந்து மசாலாவில் சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த மசாலா இலக்கம் கொடுத்து இது மாதிரி ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா கிறிஸ்பியாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. அதுக்காக கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் பொழுது வந்து நம்ம இந்த காலிஃப்ளவரை வந்து எண்ணெயில் சேர்க்கணுங்க. எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஒரு பக்கம் இந்த கொதி அடங்கினதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நமக்கு ரெடிங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மசாலாவை ரெடி பண்ணி கோட் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு வந்தோடனே சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது மாதிரி இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் இந்த காலிஃப்ளவருக்கு மேலே தூவி சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமான கிறிஸ்பி காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை இந்த கிறிஸ்பி காலிஃப்ளவர் ஃப்ரையை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு சுவை ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.